தமிழகத்தில் பெட்ரோல் டீசல் விலை உயர்வு தொடர்பாக எமது செய்தியாளர் விவேகானந்தனிடம் கேட்போம். வணக்கம் விவேகானந்தன், வாட் வரி உயர்வு குறித்தும் எரிபொருளின் விலையில் அதன் தாக்கம் எந்த அளவிற்கு இருக்கிறது என்பது குறித்து விளக்குங்க. கண்டிப்பாக தற்போது நேற்று நள்ளிரவு முதல் தமிழகத்தில் பெட்ரோல் மற்றும் டீசல் விலை உயர்ந்துள்ளது. குறிப்பாக ஒவ்வொரு முறையும் உலக சந்தையில் கச்சா எண்ணெய் விலை உயரும் போது பெட்ரோல் விலை உயரும். மத்திய அரசு அந்த பெட்ரோல் விலை உயர்வுக்கு பிறகு ஒவ்வொரு மாநில அரசின் அந்த மதிப்பு கூட்டு வரி அதுவும் அதை இணைத்து அந்த விலை தான் நிர்ணயம் செய்யப்படும். அதன் அடிப்படையில் பார்க்கும்பொழுது தற்போது மாநில அரசு விதிக்கும் அந்த மதிப்பு கூட்டப்பட்ட வரி உயர்த்தி உள்ளார்கள். ஏற்கனவே பெட்ரோலுக்கு இருந்தது 27% என்பதை 34%ஆகவும், டீசலுக்கு 21.43% இருந்தது 25% உயர்த்தி உள்ளனர். இதையடுத்து பெட்ரோல் விலை இப்போ இன்று நள்ளிரவு முதல் ஒரு நிலவரப்படி ஏற்கனவே பழைய விலையில் ₹70.62 இருந்தது ஒரு லிட்டருக்கு பெட்ரோல். தற்போது காலை 74.41 ₹74.41 என்று நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளது. அதே போல டீசலை பொறுத்தவரை ₹60.74 இருந்தது. தற்போது ₹62.48 உயர்ந்துள்ளது. இந்த பெட்ரோல் டீசல் விலை உயர்னால் பெரிய அளவில் பாதிப்பு இருக்கும். கண்டிப்பாக முக்கியமாக அந்த போக்குவரத்து உள்ள டிரான்ஸ்போர்ட்டாக இருக்கட்டும், அரசு போக்குவரத்து நிலையங்களாக இருக்கட்டும், லாரி உரிமையாளர்கள் இருக்கட்டும், வாகன ஓட்டிகளாக இருக்கட்டும், எல்லாருக்கும் ஒரு சிறு பாதிப்பு தான் இருக்கும். குறிப்பாக இந்த மாநில அரசின் அந்த வரி உயர்த்தப்பட்டிருப்பது ஒரு கூடுதல் சுமை தான். பொதுவாக மத்திய அரசு பெட்ரோல் விலை உயர்த்தும் போது நாமெல்லாம் எதிர்ப்பு தெரிவிப்போம். அந்த மாநில அரசின் அந்த வரியும் சேர்த்து தான் அது அடங்கும். தற்போது இந்த மாநில அரசின் அந்த வரியின் சதவீதத்தை உயர்த்தி உள்ளதால் இந்த புதிய விலை உயர்வு நேற்று நள்ளிரவு முதல் அமலுக்கு வந்துள்ளது. இதன் மூலம் இந்த விலை உயர்வு காலையில் வந்துள்ளது. இது பொதுமக்களுக்கு இனிதான் தெரிய வரும். இந்த பகலில் தெரிய வரும் பட்சத்தில் இதை அடுத்து இதற்கு எதிர்ப்புகள் சில வரலாம் என தெரிகிறது. குறிப்பாக அந்த லாரி உரிமையாளர்கள் ஏற்கனவே வாடகை கட்டணம் அவர்களுக்கு போதிய நிர்ணயம் இல்லாதால் 40% லாரிகள் தமிழகத்தில் முடங்கி கிடக்கின்றன. கிட்டத்தட்ட 5 லட்சத்துக்கும் மேற்பட்ட லாரிகள் இருக்கின்றன. அவற்றில் 40% லாரிகள் முடங்கி இருப்பதால் அவர்கள் தொழில் ஏற்கனவே பாதிக்கப்பட்டிருக்கு என்று சொல்லியிருக்கிறார்கள். இந்த சூழலில் இந்த விலை உயர்வு அவர்களை கடுமையாக பாதிக்கும். அதே போல ஒவ்வொரு பொருளாக இருக்கட்டும், அது காய்கறியாக எடுத்து வருவதாக இருக்கட்டும், அத்தியாவசிய பொருட்கள் அனைத்தும் அரிசி உள்ளிட்ட எல்லாமே வாகனங்களில் தான் கொண்டு வரப்படுகின்றன. அப்போ ஒவ்வொரு முறையும் இந்த எரிபொருள் விலை உயர்வு பெட்ரோல் டீசல் விலை உயர்வு அத்தியாவசிய பொருட்களின் விலை உயர்வு தாக்கத்தை ஏற்படுத்தும். அதன் விலையை அதிகரிக்கும். அதன் அடிப்படையில் பார்க்கும்பொழுது இந்த விலை உயர்வால் அத்தியாவசிய பொருட்களுக்கு அதன் விலை உயர்வு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கிறது. இது பொதுமக்களை பொறுத்த வரைக்கும் பெரும் சிரமம் தான். அதாவது மாதத்திற்கு ஒவ்வொரு முறையும் விலை உயர்ந்து கொண்டே இருப்பதற்கு எதிர்ப்பு தெரிவித்து வந்தனர். இந்த சூழலில் தற்போது இந்த விலை உயர்வு மேலும் அந்த வாகன ஓட்டிகளுக்கும் பொதுமக்களுக்கும் ஒரு கூடுதல் சுமையாகத்தான் இருக்கிறது. விவேகானந்தன், நேற்று நள்ளிரவு முதல் பெட்ரோல் டீசல் விலை உயர்வு அமலுக்கு வந்துள்ளது. இதனால் மற்ற அத்தியாவசிய பொருட்களின் விலையும் உயர்வதற்கான வாய்ப்பு இருப்பதாகவும் சொல்லியிருக்கிறீங்க. இந்த நிலையில இப்போ இந்த அதிகாலை நேரத்தில் வாடிக்கையாளர்கள் பெட்ரோல் டீசல் நிரப்புவதற்காக அங்கே வருகை தந்திருப்பார்கள். அவர்களிடம் பெட்ரோல் டீசலின் விலை உயர்வு குறித்து ஏதேனும் கருத்து கேட்க முடியுமா விவேகானந்தன்? கண்டிப்பாக இங்கு ஒரு வாகன ஓட்டி ஒருவர் இருக்கிற காலையில் நாம் இருவரிடம் பேசும்பொழுது அவர்கள் சொன்னது எங்களுக்கு காலையில் தான் இந்த பெட்ரோல் விலை உயர்வு தெரியும். இனிதான் எங்களுக்கு திடீரென்று இந்த அறிவிப்பால் எங்களுக்கு அதிர்ச்சி தான் என்று சொல்லி சென்றார்கள். தற்போது நாம் இந்த எழும்பூரில் உள்ள ஒரு பெட்ரோல் நிலையத்தில் நாம் காத்திருக்கிறோம். இப்போது இங்கு பெட்ரோல் வாங்கி செல்லுபவர்கள் எண்ணிக்கை, அந்த வாகன ஓட்டி எண்ணிக்கை குறைவாக இருக்கிறது. 1-2 பேர் தான் செல்கின்றனர். அடுத்த வர 8 மணி வாக்கில் இதோட தாக்கம் கண்டிப்பாக தெரியும். இதற்கு கண்டிப்பாக இந்த எதிர்ப்பு தெரிய வரும். மேலும் அரசியல் கட்சிகள் போன்ற கட்சிகள்லாம் இதற்கு வழக்கமாக எதிர்ப்பு தெரிவிப்பார்கள். குறிப்பாக பெட்ரோல் டீசல் விலை உயர்வு ஒரு மிக அடிப்படையான விஷயம். இதில் கை வைக்கும் பொழுது அடுத்தடுத்த அத்தியாவசிய பொருளாக இருக்கட்டும், குடும்ப செலவு அனைத்திலுமே அது பாதிப்பு ஏற்படுத்தும். அந்த அடிப்படையில் பார்க்கும்போது இது தமிழக மக்களுக்கு ஒரு கூடுதல் சுமை தான். நாம் இப்போ காலையில் பேசிக் கொண்டிருக்கோம். இனிதான் தெரிய வரும். காலையில் நாம் ஒரு 20 பேசினோம் வாகன ஓட்டிகளிடம். எங்களுக்கு அது கூடுதல் தான். நாங்கள் வழக்கமாக போட்டிருந்தால் ₹2 டிஃபரன்ஸ் தெரியல, அவர் தெரியவில்லை என்று சொன்னார்கள். மேலும் இந்த கூடுதல் விலை எங்களுக்கு சுமைதான் என்றும் சொல்லி சென்றார்கள். இந்த சூழலில் தான் இது இனி அடுத்தடுத்த மணி நேரங்களில் இதன் தாக்கம் அதிகமாக இருக்கும் என தெரிகிறது.